ஐயா இங்க நாகலிங்கங்கிறது சத்தம் போட்டா எப்படி? ஒராக்களோட பசியை போக்கிட்டு இருக்க. ஐயா நாங்க 2 பேரும் வெளியூருங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை தேடி வந்தது இங்க தங்கறதுக்காக வந்திருக்கீங்க. இவர் பௌர்ணமியில பிறந்தார், அவர் அமாவாசையில பிறந்தார். டேய் மாத்தி சொல்லாதடா, எனக்கு எல்லாமே தெரியும். பாப்பா வந்திருக்கிறது விருந்தாளிக்கு குடிக்கிறது அண்ணா வாடா ராஜா வேல் முருகா போதுமா? தம்பி நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன். தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமையை நான் தட்டி பறிச்சிட கூடாது பாரு. அதனாலதான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். சரி சரி கொடுமா. கொடு என்னம்மா ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. டேய் பாப்பா மேல போய் துணி மாத்தி போ. ராஜா பூஜா ஐயா என்னங்கடா ராப்பிச்சக்கார மாதிரி தம்பிகளை மேல கூட்டு போடு. அப்போ நாங்க ரவி எந்த கோட்டையை பிடிக்க இப்படி சிந்தனை பண்ற? ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஜனங்க பசியாலையும் பத்னியாலையும் சாகுறாங்க. ஐயோ பாவம். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை. ஐயா ஆசை சொன்ன உடனே எனக்கு அவன ஞாபகத்துக்கு வருது. வந்து எனக்கு புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுல புடவை இருக்கா? ஓ இருக்குதே. நான் கட்டி விடுவா? கட்டி விடு. பதிலுக்கு என்ன தருவேன்? இதெல்லாம் வேணாமா? பணம் இருக்கா? பணமா எதுக்கு? பின்ன சும்மா புடவை கட்டி விடுவாங்க. புடவை கட்டுறதுதான் எங்க தொழில். I am a great specialist in saree dressing and designing. அப்படின்னா புடவை கட்டுறதுல கை தேர்ந்தவன். எனக்கு கூடி சீக்கிரம் டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. மேலை நாடுகள்லாம் எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி, கிராக்கி மேல கிராக்கி, கிராக்கி யோசிக்கிறா. தொப்புளுக்கு கீழே புடவை கட்டினா ஒரு ரேட்டு, தொப்புளுக்கு மேல புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கன்னி பெண்களுக்கு புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கல்யாண ஆணவங்களுக்கு கட்டினா ஒரு ரேட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்ப புடவை கட்டுறதுக்கு என்ன வேலை அது சொல்ல முதல்ல. 100 ரூபா நோட்டு ஒரு கட்டு இருக்கா? இருக்காவா? பீரோ நிறைய கட்டு கட்ட அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு தடவை புடவை கட்டினா ஒரு கட்டு தரணும். 10,000 ரூபாயா? பின்ன இது இந்தியன் ரேட், சீப் அண்ட் பெஸ்ட். போ. யாருக்கு தெரியாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதாரத்துக்கு ஆயுதத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு. இந்த பணம் இந்த புடவை கட்டி விடு. முதல்ல இதெல்லாம் அவுத்து போடு. கிசுக்கு துட்டு வாங்கில நீ அவுத்து. அவுக்கிறதுக்கு தனி ரேட். அவுக்கிறதுக்கு தனி ரேட்டா? அது நாளைக்கு தர முடியாது, இன்னைக்கு கொடுத்தாதான். எனக்கு அவுத்துக்கு தெரியும், நானே அவுத்துறேன். முதல்ல அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ. போட்டியா? போற போக்க பார்த்தா உள்ளூர் வடைய வெளியூர் காக்கா கொத்திக்கிட்டு போயிட போட்டுக்குது. நாம தியாகி ஆயிரும்.
என்னாச்சு என்னாச்சு? இதுக்குதான் புடவை வேணா நடக்க தெரியணும்ன்றது. மெதுவா மெதுவா.